அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நாம் இப்போ ருமனா குக்கிங் பிளாகில் போகலாம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கம்மன்னு அப்படியே எப்படி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். எல்லாம் செய்கிறதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, வேறு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு 3/4 கிலோ உளுத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ உளுத்தம்பருப்புக்கு 1/4 கிலோ கடலப்பருப்பு. 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்துக்கணும். 3/4 கிலோ கடலப்பருப்பு நல்லா செவக்கிற மாதிரி லைட்டாக நல்லெண்ணெய் கொடுத்து வறுத்துக்கோங்க. அப்புறம் கடலப்பருப்பையும் அதே மாதிரி நல்லெண்ணெய் கொடுத்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க, அதாவது செவக்கிற அளவு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பூச்சி வைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி வறுத்து செஞ்சால். வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் பூண்டு, அதையும் அதே மாதிரி எண்ணெய் கொடுத்து வறுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் கொடுத்து அதையும் நல்லா வெடிக்கிற பதம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த பூண்டை போட்டால் வெடிக்கும். ஏன்னா இது உரிக்காத பூண்டு, இது மாதிரி தான் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பூண்டை போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பொரிக்கிற பதத்தில், வெடிக்கிற பதத்தில் பொரிச்சிட்டு, அடுத்தது அதே மாதிரியே மிளகாயும் நல்லெண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தான். நிறைய காரம் தேவைன்னா ஒரு 20 மிளகா எடுத்துக்கலாம், 25 மிளகா எடுத்துக்கலாம். நான் 3/4 கிலோ 1 கிலோவுக்கு இப்போ அரைக்கிறேங்கும்போது நான் ஒரு 15 மிளகா 18 மிளகா பக்கம் எடுத்துருக்கேன். ஏன்னா காரம் கம்மியாக, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ணுன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதே மாதிரி அதையும் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அப்புறமே மிளகு ஜீரகம் போட்டு அதையும் நல்லெண்ணெய் லேசாக ஊற்றி வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதில் ஒன்று என்னன்னா, இன்னும் கருவேப்பிலையும் சேர்க்கலாம், பாசிப்பருப்பு சேர்க்கலாம். ஏன்னா அது வேறு டேஸ்ட் கொடுத்துரும். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது வேறு டேஸ்ட்டு கொடுத்துரும். அது மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா தான் இருக்கும். இது அதை விட இதுவும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இல்லாமல் செஞ்சால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வாசனையாக கமன்னு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு பார்த்தேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இட்லி பொடியே பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இதை நான் செஞ்சு கொடுத்த பிறகு இப்போ எங்கள் பசங்கள்லாம் இட்லி பொடியே தான் கேட்டு வாங்கி சாப்பிடுதுங்க. பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துட்டு, அதாவது இந்த சூட்டில் தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, கருகிடும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோமோ, அது நல்லா சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு அப்புறமே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைங்க. சில பேர் குறப்பாக அரைச்சி கூட சாப்பிடுவாங்க, சில பேர் ஃபைனாக அரைச்சி சாப்பிடுவாங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்தா அது கூட கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். எப்படின்னா, அது ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதால ரொம்ப நாளைக்கு தாங்கும், வீணாக போகாது, கெட்டு போகாது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.